வடக்கு கிழக்கில் தேசியத்தை நேசிக்கும் கட்சிகளை இணைத்துக் கொண்டு நாங்கள் ஆட்சி அமைப்போம். பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன். கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தை மேலும் அபிவிருத்தி செய்து வினைத்திறனாக செயல்பட வைப்பது தொடர்பான கலந்துரையாடல். கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற பேரம் பேசும் அரசாங்கம், பாராளுமன்றத்தில் பகிரங்க குற்றச்சாட்டு. 267வது பாப்பரசரானார் கர்தினால் ரோபர்ட் பிரான்சிஸ் பிரிபோஸ்ட். இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம், விளக்கமளித்த அரசாங்கம். யாழில் ஆலயத்துக்கு அழைத்து வரப்பட்ட யானை மிரண்டதால் 2 காயம். தமிழரசு கட்சி மீது பாரிய குற்றச்சாட்டை சுமத்திய அரசாங்கம். மாணவியின் மரணத்தின் பின்னணியில் NPP ஒருங்கிணைப்பாளர் அம்பலப்படுத்திய நாமல் ராஜபக்ச. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வைத்து பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கில் எந்த கட்சியும் தனித்து ஆட்சி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே நாங்கள் கூறியது போல் தேசியத்தை நேசிக்கும் கட்சிகளை இணைத்துக் கொண்டு நாங்கள் ஆட்சி அமைப்போம் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று மதியம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மக்கள் ஒரு ஆணை தந்திருக்கிறார்கள். அந்த ஆணை என்னவென்றால், இனிவரும் காலங்களில் நீங்கள் ஒற்றுமையாக செயல்படவில்லை என்றால் இந்த ஆணையை அவர்கள் மாற்றி செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் ஒற்றுமையாக இல்லாதபடியால் பாராளுமன்ற தேர்தலிலே கூடுதலாக JVP அரசாங்கத்திற்கு கூடுதலான ஆசனங்கள் கிடைத்ததை நாங்கள் எல்லாரும் அறிந்தபடியே. ஆனால் இந்த பிரதேச சபை நகரசபை தேர்தல்களிலே வடக்கு கிழக்கிலே நான் நினைக்கின்றேன் பாரிய பின்னடைவை JVP சந்தித்திருக்கிறது. மக்களும் எங்களுடைய தமிழர்கள் ஆளக்கூடிய வகையிலே தங்களுடைய ஆணையை தந்திருக்கிறார்கள். அதைவிட மேலாக ஒற்றுமையாக செல்ல வேண்டும் என்று செய்தியையும் சொல்லியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டிலே தமிழ விடுதலை இயக்கத்தை பொறுத்த மட்டிலே அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அடிப்படையிலே தான் செயல்படக்கூடிய ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்கிறோம். அதை சாத்தியப்படும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வைத்து பார்க்கின்ற போது யாரும் தனித்து ஆட்சி செய்கின்ற வாய்ப்புகள் இல்லாதிருக்கிறது. வடக்கு கிழக்கிலே நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய பிரச்சாரத்திலே சொன்னது போல தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளோடு தான் எங்களுடைய ஆட்சி அமைப்பதற்கான செயல்பாடுகள் இருக்கும் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நாங்கள் தமிழரசு கட்சியோடும் பேசுகிறோம். கயந்திரமார் பொன்னம்பலத்தோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய முதல் ஆட்சி அமைக்கின்ற செயல்பாடுகள் தமிழ் தேசிய கட்சிகளோடு தான் இருக்கும். அந்த வகையிலே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆரம்ப அடிக்கல்லாக, ஆரம்ப ஒற்றுமைக்கான ஒரு செயல்பாடாக இது அமையும். இனிவரும் காலங்களிலே நாங்கள் ஒரு ஒற்றுமையான ஒரு அணியாக மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்துவோம் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வகையில் மக்கள் ஒற்றுமையாக வர வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாக்குகளை எந்த கட்சிக்கும் பெரும்பான்மையாக அளிக்கவில்லை. கிளிநொச்சியை தவிர என்னை பொறுத்த மட்டிலே அது மக்களுடைய ஆணை, ஆசை, விருப்பம் எல்லாம் இந்த தேர்தலிலே வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக செயல்பட வேண்டும். இல்லை என்றால் சிங்கள கட்சிகள் எங்களுடைய தேசத்திலே கொடிகட்டி பறக்கின்ற வாய்ப்புகளை நாங்களே உருவாக்கிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இன்னும் நாங்கள் இன்றுதான் அந்த இத்தனை வடகிழக்கிலே இத்தனை சங்கி சின்னம் ஆசனங்களை பெற்றிருக்கிறது என்பதை இன்றுதான் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே மக்கள் பொதுவாக தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்னது போல் அதன் அர்த்தம் நீங்கள் ஒற்றுமையாக வாருங்கள் என்பது தான். ஆகவே எவ்வளவு ஆசனங்களை நாங்கள் பெற்றுக்கிறோம் என்பதை நாங்கள் வெகு விரைவிலே அறிவிக்கின்ற சூழல் ஏற்படும். அதே போல் யாரோடு இணைந்து நாங்கள் ஆட்சியை அமைக்கப் போகிறோம் என்ற விஷயத்தையும் நாங்கள் வெகு விரைவிலே
மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். அனுமதிக்க முடியாது. ஏற்கனவே எங்களுடைய நிலங்கள் பல திணைக்களங்களின் ஊடாக அரசாங்கம் அபகரித்து கொண்டிருக்கிறதை நாங்கள் தட்டத்தெளிவாக பேசியிருக்கிறோம், போராடி இருக்கின்றோம், தடுத்து இருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய நிலங்கள் எங்களுக்கு சொந்தம். அரசாங்கம் அதை எடுக்க முடியாது. ஆகவே இந்த கபடத்தனமான ஒரு செயல்பாட்டை அனுரா அரசு செய்திருக்கிறது. அந்த அனுரா அரசு இப்படியான விஷயங்களை செய்யுமென்ற அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக அணிதிரள வேண்டுமென்ற நிலைப்பாட்டை மக்கள் தந்திருக்கிறார்கள். இல்லை என்றால் ஜேவிபிக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்திருப்பார்கள். ஆகவே எங்களுடைய நிலம், எங்களுடைய பிரதேசம், எங்களுடைய இனம் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஒன்றாக செயல்பட வேண்டும். இந்த கபடத்தனமான அரசாங்கம் அதைவிட ஜனாதிபதி இப்படியான எங்களுடைய தேசத்தை, பூர்வீகத்தை, நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் என்பதை ஒழிக்கின்ற வகையிலே இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அந்த வகையிலே நிச்சயமாக இதை நாங்கள் எதிர்ப்போம். பாராளுமன்றத்திலும் இதற்கான கண்டனங்களை தெரிவிப்போம். அரசாங்கம் இதை மீளப்பெற வேண்டும் என்ற அந்த விடயத்தை நாங்கள் கொண்டு வருகின்ற அந்த போராட்டத்தினூடாக கொண்டு வருகின்ற நிலைப்பாட்டை நாங்கள் செய்வோம். பொறுத்தமட்டிலே எந்த கடவுள் சொன்னாலும் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை ஒரு பாலைவனமாக மாறுவதற்கு அனுமதிக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையிலே ஜனாதிபதியாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், இந்த இரண்டு விடயங்களிலும் எங்களுடைய மக்களுடைய இந்த பாலைவனமாக மாறுகின்ற செயல்பாட்டை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க மாட்டோம். அவை ஜனாதிபதி சொல்லுகின்ற கருத்தெல்லாம் இங்கு எடுபடாது. என்னை பொறுத்த மட்டிலே எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே கடலும் நிலமும் ஒன்றாக இருக்கிறபடியால் எங்களுடைய இந்த விடயங்களை நாங்கள் அனுமதித்தோமாக இருந்தால் மன்னார் மாவட்டம் நிச்சயமாக பாலைவனமாக மாறும். மக்கள் இடம்பெயர்ந்து போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆகவே இந்தியாவுக்கோ அல்லது பக்கத்து ஊர்களுக்கோ பக்கத்து பிரதேசங்களுக்கோ போகிறதுக்கூடிய சந்தர்ப்பங்களை இப்படியான விடயங்கள் உருவாக்குகின்ற சூழலை ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. அந்த வகையில் ஜனாதிபதியாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், மக்களை காப்பாற்றுவதற்கான அத்தனை விடயங்களையும் நாங்கள் முன்னின்று செய்வோம். கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தை மேலும் அபிவிருத்தி செய்து வினைத்திறனாக செயற்பட வைப்பது தொடர்பான கலந்துரையாடல் வடமாகாண ஆளுநர் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், வடமாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் சோதிநாதன், மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் காணி நலாயினி இன்பராஜ், வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தலைவர் ஆறுமாகரன், பிரதேச செயலாளர், மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், கரைச்சி பிரதேச செயலாளர்கள், வர்த்தகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். எதிர்காலத்தில் கரைச்சி பிரதேச சபையிடம் கையளித்து வினைத்திறனாக முன்னெடுப்பது தொடர்பாகவும் இது குறித்து விடயத்தை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சமர்ப்பிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள பல உறுப்பினர்களுடன் அரசு மில்லியன் கணக்கான ரூபாய் பேரம் பேசி வருகிறது என கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிகார் சுட்டிக்காட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசாங்கம் மக்களுக்கு இதுவரை காலமும் தெரிவித்து வந்த பொய்களுக்கு மக்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு பதிலளித்திருக்கின்றனர். பாராளுமன்ற தேர்தலில் 68 லட்சமாக இருந்த வாக்குகள் இந்த தேர்தலில் 45 லட்சம் வரை அரசாங்கம் குறைத்து கொண்டிருக்கிறது. அதனால் தற்போதாவது பொய் கூறுவதை நிறுத்தி அரசாங்கம் மக்களுக்கு தெரிவித்த விடயங்களை மேற்கொள்ள வேண்டும். அரசாங்கம் 23 லட்சம் வாக்குகளை இழந்துள்ளது. அதுபோன்று அதிகமான உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி அமைக்க முடியாத நிலை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ளது. ஒரு சில மன்றங்களில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கின்றன. அதனால் மற்றவர்களின் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அவர்களை தவிர அனைவரையும் திடர்கள் என தெரிவித்த இவர்கள் தற்போது எப்படி மற்றவர்களின் ஆதரவை பெற முடியும்? அதேபோன்று கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அமைப்பதற்கு அரசாங்கத்துக்கு முடியாமல் இருக்கிறது. அதனால் தற்போது உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ள மில்லியன் கணக்கில் பேரம் பேசப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளியான உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் அடிப்படையில் யாழ் மாநகர சபை ஒரு திரிசங்கு நிலையை எதிர்கொண்டுள்ளது. யாழ் மாநகர சபையை ஆட்சி அமைப்பதில் இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் கடும் பிரயத்தனத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் சுமந்திரனடி டக்ளஸ் அணியில் ஒரு சிலருடன் கூட்டணி அமைக்க கலந்துரையாடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
ஒட்டுமொத்தத்தில் யாழ் மாநகர சபை மட்டும் குழப்பத்தில் உள்ளது. இவ்வாறு கூட்டணி அமைக்கப்பட்டால் டக்ளஸ் தேவானந்தாவின் பிரதி மேஜரை கேட்கவும் வாய்ப்புள்ளதாகவும், ஒட்டுமொத்தமாக சித்தார்த்தன் அணியின் ஆசனம், ஐக்கிய தேசிய கட்சியின் ஆசனம், டக்ளஸ் அணியின் 4 ஆசனங்களும் கிடைத்தால் தமிழரசு கட்சிக்கு மொத்தமாக 19 ஆசனங்கள் கிடைக்கப்பெறும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் 267வது பாப்பரசராக அமெரிக்காவின் கர்தினால் ரோபர்ட் பிரான்சிஸ் பிரிபோஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிகாகோவில் பிறந்த முதல் அமெரிக்க பாப்பரசரான கர்தினால் ரோபர்ட் பிரான்சிஸ் பிரிபோஸ்ட் 2 நாள் தேர்வு மாநாட்டுக்கு பிறகு புதிய பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தமல்ல, மாறாக பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் என அமைச்சர் பிஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் சனிக்கிழமை கையெழுத்தானது எனவும், பாராளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருந்த செவ்வாய்க்கிழமை அதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நேரமில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். தேவைப்படுபவர்கள் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் அதை பெறலாம் என அமைச்சர் பிஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்தவுடன் தொடர்புடைய ஒப்பந்தங்கள் உரிய நேரத்தில் நாட்டுக்கு சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு தென்னிலங்கையிலிருந்து அழைத்து வரப்பட்ட யானை மிரண்டதால் 2 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாவடி பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் நேற்றைய தினம் இரவு திருமஞ்ச திருவிழா இடம்பெற்றது. திருவிழாவுக்காக தென்னிலங்கையிலிருந்து 2 யானைகள் அழைத்து வரப்பட்டிருந்தன. மஞ்ச திருவிழாவின் போது மஞ்சத்துக்கு முன்பாக 2 யானைகளும் அழைத்து வரப்பட்டன. அவ்வேளை வெடிகள் கொளுத்தப்பட்டு தீப்பந்த விளையாட்டுகள் இடம்பெற்றன. இதன் போது யானை ஒன்று மிரண்டதில் அருகில் நின்று ஒருவர் காயமடைந்துள்ளார். காயமடைந்தவர்களை அங்கிருந்து மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். ஆலய திருவிழாக்களுக்காக யானைகளை அழைத்து வருவதற்கு பிற கட்டுப்பாடுகளும் இல்லாத நிலையில் உரிய அனுமதிகளின்றி யானைகள் அழைத்து வரப்படுகின்றன. இவ்வாறான நிலைகளில் யானைகள் மிரண்டாலோ அல்லது யானைகளுக்கு மதம் ஏற்பட்டாலோ அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலைமைகள் ஏற்பட்டால் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் யானைகள் அழைத்து வருவதற்குரிய அனுமதிகள் ஊடாக கட்டுப்பாடுகள் விதிக்க வடமாகாண ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தமிழரசு கட்சி தேர்தல் காலத்தில் வாக்குக்காக கசிப்பு வழங்கியதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழரசு கட்சி வாக்குகளை பெறுவதற்காக கசிப்பு வழங்கினார்கள், அத்துடன் மக்களுக்கு பணத்தையும் வழங்கினார்கள். மேலும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இனவாத கருத்துக்களை பயன்படுத்தினார்கள். அவை கூறுவதற்கு தகுந்த வார்த்தைகள் அல்ல என்ற காரணத்தினால் நான் அவற்றை இங்கு சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. நாங்கள் நினைத்திருந்தால் எங்களாலும் பணத்தை வழங்கியிருக்க முடியும், ஆனால் நாங்கள் அதனை செய்யவில்லை. எனினும் தூய்மையான அரசியலை செய்து நாங்கள் வவுனியாவிலும் மன்னாரிலும் வெற்றி பெற்றுள்ளோம் என தெரிவித்துள்ளார். இடைநீக்கம் செய்யப்பட்ட பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு பாராளுமன்ற விசாரணை குழுவின் முன் மே 19ஆம் தேதி என்று முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசப்பந்து தென்னக்கோனின் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழு இந்த அழைப்பாணையை விடுத்துள்ளது. இதன்படி தென்னக்கோனின் அதிகார துஷ்பிரயோக செயல்கள் தொடர்பாக விசாரித்து அதன் முடிவுகளை அறிக்கையிட நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் முன் தென்னக்கோன் அழைக்கப்பட்டுள்ளார். இந்த குழு இதுவரை பலமுறை பாராளுமன்ற வளாகத்தில் கூடியுள்ளது. எனினும் இடைநீக்கம் செய்யப்பட்ட பொலிஸ் மா அதிபர் தென்னக்கோனை பாராளுமன்ற குழுவின் முன் அழைக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். கொட்டாஞ்சேனையில் ஒரு மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட கணித ஆசிரியர் மத்திய கொழும்புக்கான தேசிய மக்கள் சக்தியின் ஒருங்கிணைப்பாளர் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். குறித்த விடயத்தை பாராளுமன்றத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் சுட்டிக்காட்டினார். அவர் ஒரு தேசிய மக்கள் சக்தியின் ஒருங்கிணைப்பாளராக இருப்பதால் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் அடக்க முயற்சிக்கின்றதா எனவும் அவர்கள் சந்தேகிப்பதாக தெரிவித்தார். பிரேத பரிசோதனை அறிக்கையில் சிறுமியின் மனநலம் குறித்து இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கும் என அவர் சந்தேகம் வெளியிட்டதுடன் சிறுமியின் மரணத்துக்கு தாமதிக்காது நீதியை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுத்தார். மேலும் இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் மனோ கணேசனும் கேள்வி எழுப்பினார்.